Okay students, next the type of respiration. Here the respiration involve the exchange of gases between the organisms and the external environment. The environment la irundha nama oxygen eduthukurom, adha nama respiration nu solrom. We take oxygen and give off the carbon dioxide. The plants absorb oxygen from their environment and release carbon dioxide and water vapor. This exchange of gases is known as external respiration. It's a physical process. This respiration takes place two types. One is aerobic respiration, another one is anaerobic respiration. In the aerobic respiration is the type of cellular respiration in which organic food is completely oxidized with the help of oxygen into carbon dioxide, water and energy. It occurs in most plants and animals. இப்போ பிளான்ஸோட ஃபுட் குளுக்கோஸ்னு வச்சுட்டோன்னா அந்த குளுக்கோஸ் ஃபுட் முழுவதுமாக ஆக்சிடைஸ் ஆகி அது எரிக்கப்பட்டு அதிலிருந்து முழுமையான எனர்ஜி கிடைக்கிறது தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இதில் ஆக்சிஜன் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். ஆக்சிஜன் தான் அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை முழுமையாக எரிக்கப்பட்டு அதிலிருந்து நிறைய எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. இதை ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னு சொல்கிறோம். அந்த ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் எதனால் எரிக்கப்படுது? ஆக்சிஜனால் எரிக்கப்பட்டு அதிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஏடிபி மாலிகூல்ஸ் கிடைக்குது. அடுத்தது கிளைகாலிசிஸ், the stages of aerobic respiration. The aerobic respiration takes place 3 stages. One is glycolysis, Krebs cycle and electron transporting chain. Glycolysis la pathona the breakdown of one molecules of glucose, that means 6 carbon, glucose having 6 carbon into 2 molecules of pyruvic acid. ஒரு குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் 3 மாலிகூல்ஸ் 3 கார்பனாக பிரியும், 3 மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட்டாக பிரியும். கிளைகாலிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம். செல்லில் கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசத்தில் நடக்கும். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் போத் ஏரோபிக் அண்ட் அனேரோபிக். ஏரோபிக்லேயும் அது நடக்கும், அன்ஏரோபிக்லேயும் நடக்கும். நெக்ஸ்ட் Krebs cycle. அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா Krebs cycle. தி சைக்கிள் அக்கர்ஸ் இன் த மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் மேட்ரிக்ஸ். சைட்டோபிளாசத்துக்குள்ளே கிளைகாலிசிஸ் நடக்கும். அடுத்தது Krebs cycle மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நடக்கும். அட் த எண்ட் ஆஃப் கிளைகாலிசிஸோட எண்டில் 2 மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட், 3 கார்பன், 2 மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் கிடச்சது. தீஸ் ஆர் என்டர் இன்டு த மைட்டோகாண்ட்ரியா. சைட்டோபிளாசத்திலிருந்து பைருவிக் ஆசிட் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே வரும். The oxidation of pyruvic acid into carbon dioxide and water takes place through this cycle. அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரை கார்பாக்சிலிக் சைக்கிள். 2 பைருவிக் ஆசிட் கிடைக்குது இல்லையா, 3 கார்பனில். அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டிங் செயின். This is accomplished through the system of electron carrier complex of electron transporting chain. This is located on the inner membrane of mitochondria. NADH2 and FADH2 molecules formed during glycolysis and Krebs cycle are oxidized to NAD and FAD to release the energy, namely electrons. The electrons as move through the system release the energy with the trapping by ADP to synthesis ATP. இங்கே ADP ஆனது ATP ஆக மாற்றப்படுகிறது. This is called oxidative phosphorylation. இது நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா oxidative phosphorylation. The process oxygen, this ultimate acceptance of electrons get reduced to water. Next, anaerobic respiration. Anaerobic respiration takes place without oxygen. Aerobicல ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் முன்னிலையில் தான் நடக்கும். ரெஸ்பிரேஷனுக்கு ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் வேணும், ஆனால் அனேரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. ஆக்சிஜன் இல்லாமையே இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கும். குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தனால். குளுக்கோஸ் எத்தனாலாக மாற்றப்படுகிறது, கன்வெர்ட் ஆகிறது. பிளான்ஸில் நிறையா பிளான்ஸில் ஈஸ்டில் எல்லாம் நடக்கும், பாக்டீரியாவில் நடக்கும். ஆர் லாக்டேட். இங்கே குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் கார்பன் டை ஆக்சைடாகவும் எத்தனாலாகவும் மாற்றப்படுகிறது. 2C2H5OH எத்தனாலாக மாற்றப்படுகிறது. ப்ளஸ் எனர்ஜி. இதில் ரொம்ப குறைவான எனர்ஜி தான் ஹார்வெஸ்ட் ஆகும்.
Arabic respiration more ATP கிடைக்கும். Anaerobic respiration ரொம்ப குறைவான எனர்ஜி மட்டும்தான் கிடைக்கும். அடுத்தது ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். இதோட ஈவி எப்படி போடணும் அப்படின்னா, த ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வேல்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் அண்ட் த வேல்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு டியூரிங் ரெஸ்பிரேஷன். பிளான்ட்ஸ் ரெஸ்பிரேஷன் அப்போது எவ்வளோ ஆக்சிஜனை எடுத்துக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுற ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். அதோட ஈக்குவேஷன் பாருங்கள். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் RQ is equal வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட், எத்தனை கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுது, பை வேல்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு, எவ்வளோ ஆக்சிஜன் அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு வெளிவிட்டுட்டு எத்தனை ஆக்சிஜன் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் லெசன் ஓவர். If you having any doubt, you ask me. Today I give you a small test, 10 more questions. Be ready to write the test. If you have any doubt, you ask me. Okay, that's all the lesson. Okay student.